Hi friends, welcome to vismayakudil. இன்னைக்கு most requested video தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கு, ஆறுனதுக்கு அப்புறமா வந்து லப்பர் மாதிரி ஆயிடுது. ஸோ சப்பாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா சாஃப்டா இருக்கணும்னா எப்படி வந்து மாவு பிசையணும், என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சப்பாத்தி லேயரா பூரி மாதிரி உப்பி வரும். இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னா இதுக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத விட நம்ம எடுத்துக்கிற மாவு, தண்ணி, எண்ணெய், உப்பு இது நாலுமே வந்து கரெக்டான அளவில் சேர்த்து ப்ராப்பராக வந்து நம்ம மாவை பிசைஞ்சாலே போதும். சப்பாத்தி நல்லா சாஃப்டா பூரி மாதிரி உப்பி வரும். இந்த மெஷரிங் கப்ல நான் வந்து 3 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை வந்து இந்த மாதிரி மேலே தூவிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணலன்னா அங்கே வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்கும். சில இடத்துல உப்பு இருக்கும், சில இடத்துல வந்து உப்பு இருக்காது. அடுத்தது நம்ம கரெக்டாக சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா தண்ணி. நான் வந்து 3 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். இதில் வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஆஷிர்வாத், பில்ஸ்பெரி அந்த மாதிரி மாவு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாவெல்லாம் அதிகமான அளவுக்கு வந்து தண்ணியை இழுக்கும். இது வந்து வீட்டிலேயே வாங்கின பஞ்சாப் கோதுமை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவு. ஸோ அதுக்கு வந்து 1.25 கப்பே வந்து தண்ணி வந்து போதும். தண்ணி சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரொம்ப அழுத்தமாக பிசைஞ்சிடக்கூடாதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழுத்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்பாத்தியும் வந்து அழுத்தமாக தான் வரும். அதனால கரெக்டான அளவுக்கு இந்த நான் சொன்ன அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு 25 ml வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பிசைகிறப்ப உங்களுக்கு சப்பாத்தி நல்ல வாசமாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி அமுக்கி பிசையணும். சில பேர் அடிச்செல்லாம் பிசைவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவெல்லாம் நம்ம கரெக்டாக எண்ணெய், தண்ணி, உப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட கை விரல்களை வச்சு இந்த மாதிரி அமுக்கி பிசைகிறப்ப எங்கேயுமே வந்து மாவு தங்காமல் கொஞ்சம் கட்டி இல்லாமல் நமக்கு நல்ல ஈவனாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொருள் எல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டு இந்த மெத்தடில் பிசைறதுனால தான் நமக்கு வந்து கரெக்டாக நல்லா சாஃப்டாக 2-3 லேயரோட நல்ல உப்பி சப்பாத்தி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க. அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து கல்லை வந்து கேஸில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் நீங்கள் சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நார்மலாக சில பேர் இந்த மாதிரி போடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியும் தேய்ச்சி போட்டாலுமே உங்களுக்கு வந்து நல்லா உப்பி வரும். உங்களுக்கு 2-3 லேயர் கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் வந்து நான் காமிக்கிறேன். அவசரத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாகவே நீங்கள் தேய்ச்சி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தடு. இது வந்து கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் கஷ்டம் மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சப்பாத்தி கல்லுலையும் ஒரு சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தேய்ச்சி போட்டிங்கனாலே சரியாக வந்துடும். இதுக்கு வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு சப்பாத்தியை நல்லா அந்த கல்லில் வந்து விரிச்சிட்டு அதோட நடுப்புற ஒரு சொட்டு வந்து எண்ணெய் வச்சு இந்த மாதிரி நல்லா பேக் மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாமே நடுப்புற கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி பேக் மாதிரி வச்சு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இது ஷேப் மட்டும் கொஞ்சம் நம்ம ரவுண்டாக பண்ணலன்னா ஷேப் மட்டும் வராது. இது வந்து பூரி மாதிரி நல்லா உப்பி வருங்க உங்களுக்கு. இதை நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கிறப்ப அதோட கார்னர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பபிள் மாதிரி வரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு உப்பி சாஃப்டாக கிடைக்குது. இப்போ வந்து நான் சப்பாத்தி ஃபுல்லுமே வந்து நல்லா விரிச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் உங்களுக்கு அடுப்பில் வந்து போட்டு காமிக்கிறேன். அந்த தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சி இருக்கணுங்க. காயாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பக்கம் போட்டு ஒரு 40 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதை திரும்ப திருப்பி போட்டுகிட்டே இருக்க வேண்டாம். அடுத்தது 2வது பக்கம் திருப்பி அதையும் வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. 2 பக்கமும் போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவுறேன். எண்ணெய் தடவ வேண்டாம், எண்ணெய் தடவாமே நல்லா உப்பி வரும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறீங்க, இல்லை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஸோ சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, லப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். கொஞ்சம் வந்து மாவை மட்டும் இலகுனா மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஆன சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக எந்த அளவுக்கு லேயரோடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிரிச்சிங்கன்னா பூரியில் எப்படி 2 பக்கம் வருமோ அதே மாதிரி இதுலேயும் வரும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.